கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் 40 நாளாக தியானித்து வருகின்றோம். அதிலே 7 நாட்கள் நாம் வீடியோக்களை பதிவிட்டோம். மீதமுள்ள 3 நாட்கள் ஏற்பட்ட போராட்டங்கள், ஆவியின் போராட்டங்கள், விசுவாசத்தின் போராட்டங்கள், இன்னும் உலகப்பிரமாண போராட்டங்கள், இவை எல்லாவற்றின் மற்றும் தேவன் நேர்த்தியாய் ஜெபத்தை நடத்த செய்தார். இந்த வார்த்தை முழுக்க முழுக்க நாம் கிறிஸ்துவ வார்த்தையிலே பலன் பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றுதான் நாம் வார்த்தையை கொடுக்கின்றோம். இந்த வார்த்தையை நம்பினவர்கள் உண்மையாகவே வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குள்ளும் வர வேண்டும். அதை நான் நம்பினர்களாக இருக்கின்ற பொழுது கட்டாயம் நாம் அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஒருபோதும் சீர்கெட்டு போனவர்கள் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன். நானும் எலும்பும் சதையுமுள்ள ஒரு மனுஷன். நான் ஒன்றும் பெரிய ஜெபவீரனும் அல்ல, ஒரு பெரிய போதகனும் அல்ல. ஆனாலும் விசுவாசத்தில் ஏற்படுகின்ற போராட்டத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் உதவியோடு வளர்ந்து கொண்டே வருகின்றேன். இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் அவர் சமூகத்தில் நான் இன்னும் கெட்டி சேர எனக்காகவும் என் ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது ஒன்றும் விளையாட்டு காரியம் அல்ல. அதுக்கு ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு வேணும், அதுக்கு நல்ல பொறுமை வேணும், ஆவியின் கனிகள் வேண்டும். ஒரு சின்ன தவறு செய்தால் கூட இந்த உலகம் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது. இவன் இப்படிப்பட்ட மனுஷன் தானே என்று சொல்லி ஒரு முத்திரை குத்தி ஓரங்கட்டிவிடுவாங்க. ஆகவே என்ன பிரச்சனைகள், பாடுகள், நிந்தனைகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொள்ள எனக்காகவும் என் ஒழித்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். ஆகவே நாம் எவ்வளோ சீக்கிரமாக தன்னுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாம் அறிவிப்பது நம்முடைய கடமை. விசுவாசியுங்கள், ஜெபத்தில் உரிய தரித்திருங்கள், கட்டாயம் தன்னுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள், சந்தேகமில்லை. இன்றைக்கு நாம் 11 நாட்கள் முடிந்து 12வது நாட்களை நாம் வந்து நிற்கின்றோம். நேற்று 3ஆம் தேதி அநேகருமான வாக்குத்தத்த வசனங்கள் வந்திருக்கும். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம். 2 Corinthians 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் எங்களை தப்பு வைத்தார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இனியும் தப்பி வைப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்க, இந்த 7ஆம் நாள் தியானத்துக்கு பின்பு ஏற்பட்ட ஒரு போராட்டம், ஒரு யுத்த காலத்தை தேவன் எனக்கு வெளிக்காட்டினார். என் ஆவியில் நிரம்புகின்ற பொழுதெல்லாம் வார்த்தையை தியானிப்பேன். அப்பொழுது என்னுடைய வார்த்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளும், என் இதயத்தோடு பேசும். அப்படி நான் தியானித்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர் என்னை தப்பு வைப்பார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார் என்று நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் போராடுகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இதை ஒத்து வரும். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொரிந்து சபைக்காக பவுல் பேசிய ஒரு வார்த்தை. ஆனாலும் நடைமுறை வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை தேவனோடு ஒத்து வரும். கட்டாயம் இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியமாகவும் பலனாகவும் கீதமாக காணப்படும். அதை அறிந்தவர்கள் கட்டாயம் ருசிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள், அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள். தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். அதை மற்றோடு பகிர்ந்து கொள்வார்கள், அதை ருசித்து பார்ப்பார்கள், மகிமையிலே உட்பிரவேசிப்பார்கள். இது போன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல், ஒரு பலவீனங்கள், ஒரு பாடுகள் மத்தியில் தான் இந்த வார்த்தை நம்மை புஷ்டியடை செய்கின்றது. இன்றைக்கு அநேக விதமான வெளிப்பாடுகள், அநேக விதமான வாக்குத்தத்தங்கள் நம்மை ஆள்கை செய்தாலும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த வேத வாசிப்பு, அந்த ஜெபம், அந்த ஆலய கூடுகை சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையை நம்மால் முழுமையாய் சுதந்தித்து கொள்ள முடியாது. தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களும் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். வார்த்தை வந்தால் மாத்திரம் போதும், நாம் அதை நேர்த்தியாய் சுதந்தித்து விடலாம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தை என்ன சொல்ல வருகின்றது, அந்த வார்த்தை உங்களோடு எப்படி பேசுகின்றது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும்.
அவர் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், இந்த 3 காலத்தையும் நாம் இதை பார்க்கக்கூடும். நடந்த நாட்களும் சரி, நடக்க போகிற நாட்களும் சரி, இனி ஒரு நாட்களும் சரி, தேவன் நம்மோடு கூட நிழலாய் காத்து நடத்த வல்லவராய் இருக்கின்றார். அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க, அந்த நம்பிக்கைக்குள்ளே வாங்க, அந்த பக்தி வேதத்துக்குள்ளே வாங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். அந்த வார்த்தைக்குள்ள அந்த லீடிங், அந்த உறவு உங்களுக்குள் சரியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. எந்த காதொலியாக கேட்டீர்களோ அந்த காதொலியாக வெளியே போய்விடும். ஒரு மனிதன் கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது அல்லது கிறிஸ்துவை நாடுகின்ற பொழுது அந்த வார்த்தை எனக்கு தான், எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தை என்னோடு பேசுகின்றது, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன் என்று எவன் ஒருவன் தன் இருதயத்துக்குள்ளே வியாகுலம் கொள்கின்றானோ அந்த வார்த்தையினுடைய ஜீவனை அந்த மனுஷன் புரிந்து கொள்வான். மகத்துவத்தை அந்த மனுஷன் புரிந்து கொள்வான். அந்த வார்த்தையின்படி அவன் கனிதர முற்படுவான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சியை மேற்கொள்கின்றோம். இன்றைக்கு என் வாழ்க்கை மாறாதா, இன்றைக்கு என் ஊழியம் செழிக்காதா, இன்றைக்கு எனக்கு ஊழியம் நடக்காதா, இன்றைக்கு எனக்கு ஒரு வருமான காரியங்கள் நடக்காதா, இன்றைக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்படாது என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த முயற்சிகளை பூர்ணப்படுத்துகிறார் கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. தேவனை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்திலே நல்லா தானே இருக்காங்க என்று நாம் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலே உன்னதத்திலே காணப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு மறுரூபம் உண்டு, ஆவின் கனிகள். ஆனால் இந்த உலகத்திலே செல்வம் படைத்தவர்களோ அல்லது உயர்ந்தவர்களோ அது போன்ற குணாதிசயங்கள் காண முடியாது. இந்த கிறிஸ்தவ சமூகத்திலே ஒரு மனுஷன் செல்வம் பெருக்கினாலோ அல்லது உயர்ந்த அந்தஸ்தினால் காணப்படாவிட்டாலும் அவனுடைய கனியானது விலைமதிப்பில்லாததாய் காணப்படும். தேவன் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காகத்தான் வழக்காடுகின்றார். நிந்தையுள்ள ஜனங்களுக்காக வழக்காடுகின்றார். சிறுமையும் எளிமையான ஜனங்களுக்காக வழக்காடுகின்றார். ஒரு பணக்காரனுக்காகவோ அல்லது ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவனுக்காகவோ வழக்காடவில்லை. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் வசனத்தை புரிந்தவர்களாய் நடக்கின்ற மாத்திரமே இந்த வசனத்தினுடைய அன்பையும் ஆழத்தையும் நம்மால் சுதந்திரத்து கொள்ள முடியும். தடைகள் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு. ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் உள்ளத்தினால் ஜெயித்தேன் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தை சுட்டி காட்டுகிறது. நாம் கிறிஸ்துவுக்காக அவ்வாறு போராடுகின்ற பட்சத்தில் நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மால் வாழக்கூடும். அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கின்ற நான் 7 நாட்களாக தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாக கொடுக்க முற்பட்டேன். ஆனால் 7 நாட்களில் ஏற்பட்ட அந்த போராட்டம், அந்த 7ஆவது நாள் ஏற்பட்ட போராட்டம் பாருங்க. 5 நாட்களாக செய்தியை வெளியே கொண்டு வர முடியாத அளவிற்கு என்னென்ன கன்னிகளை வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் சத்துருவானவன் நேர்த்தியாய் வைத்து நேர்த்தியாய் தகர்த்திருந்தான். ஆனால் ஆண்டவரை இருளாய் பற்றி கொண்ட ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக எந்த கனியும் சிக்கிக்கொள்ளாமல் நேர்த்தியாக ஜெயம் பெற்றேன். விசுவாசிகள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. அன்புக்குரிய தேவஜனமே, நான் மீண்டும் மீண்டுமாக நம்முடைய பிரசங்கத்தில் சொல்லிட்ட ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்து என்றாலே பாடு. கிறிஸ்துவ நம்பின உடனே வாழ்க்கை படபடம் முன்னேறி போயிடாது. கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன் பூர்ணப்படுகின்ற பொழுது அவனுடைய கனிய நிமித்தமாக தேவன் எந்த ஒரு கிருபைகளை கொடுத்தவனை ஆசைக்கின்றார். சில வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள் அதிசயமாய் காணப்பட்டாலும் நாம் அந்த அற்புதம் அதிசயத்தை சரியாக நினைத்திருக்காவிட்டால் நம்மால் அந்த கனியை புசித்து கொள்ள முடியாது, ருசி பார்க்க முடியாது. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் வெள்ளிதான் ஒரு உயர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மாறாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையானது வெளிச்சமாகவும் தீபமாகவும் ஒளியாகவும் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனமாக இருந்து நடத்துகின்றதோ அவன் இந்த உலகத்தினுடைய அனைத்தையும் சுதந்திரத்துக் கொள்வான்.
எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒரு திறந்த வாசலை தேவன் கொடுப்பார். அவர்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் சுதந்தித்துக் கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்காமல் இந்த உலகத்தில் என்னதான் ஆஸ்தி அந்தஸ்தை நாம் சுதந்தித்துக் கொண்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லிடுது, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் உன் தரித்திரம் வழிபோக்கு காணப்படும் என்று சொல்லி. பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், வேலைக்காரர்கள், தோட்டம் துறப்புகள் எல்லாமே இருந்தாலும் அவனுக்கு ஒரு வெறுமை காணப்படும். ஒரு வழிபோக்கனை போல ஒரு வாழ்க்கை, ஒரு தரித்திரம் பிடித்த ஒரு வாழ்க்கை காணப்படும். பெரிய கோடீஸ்வரன் தானே, என்ன கவலை என்று சொல்வார்கள். கோடீஸ்வரனாக இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம், ஒரு அன்பு, ஒரு ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, குப்பைதான். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சுயமாக எண்ணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை அவன் உடுக்காவிட்டால் அவன் ஆதாயப்படுத்திய அனைத்தும் அவனுக்கு வலியும் வேதனை தான் கொடுக்கும். அதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள். ஆகவே கிறிஸ்துவை நம்பி வந்த ஜனங்கள் வாழ்க்கையில் எப்போ முன்னேற்றம் இல்லையா என்று நாம் எண்ணலாம். இல்லை, கட்டாயம் முன்னேற்றம் இருக்கு. கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை செய்த பொழுது அதற்கான ஒளியை பெற்றுத்தான் வாழ்ந்து வந்தார். அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கின்ற ஜனங்கள், வார்த்தையை கொடுக்கின்ற மகன், மகள், சந்ததியார் எல்லோருக்கும் தேவன் கூலியை கொடுக்கின்றார். ஆகவே விதைக்கின்ற விதை ஒரு நாளும் முளைக்காமல் செல்லாது. நேர்த்தியான இடத்தில் சரியாக நீங்கள் விதைத்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் அதற்கான பலனை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையில் ஒரு மனிதன் பூரணமாய்ப்படாமல் எந்த ஒரு சூழலும் அவனால் வெல்ல முடியாது. கிறிஸ்துவ குறித்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அந்த வார்த்தையில் நிலைத்திருக்காவிட்டால் அவர்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக வாழ முற்படுகின்ற பொழுது அவைகளை கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அவருக்குள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு கூடிய உறவிலை நாளுக்கு நாள் ஜெபித்து 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 தேவனோடு கூடிய உறவிலை நீடிக்கின்ற பொழுது அவனால் அந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். தேவன் அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க செய்வார். ஆகவே இந்த 40 நாள் தியானத்திலே நாம் 12 நாட்கள் கடந்து விட்டாலும் இந்த 12வது நாளிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் பலன் பெற, உம்முடைய வார்த்தையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாம் தாழ்மையோடு கேட்கின்ற பொழுது தேவன் நம்முடைய சிறைப்பை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, அவர் உங்களை வெறுமையாய் விடுகின்ற தேவன் அல்ல. அவர் உங்களை தப்பு வைக்கின்றார், தப்பு வைப்பார், தப்பு வைக்க செய்வார். உங்களை காக்கின்றார், காப்பார், காத்து கொண்டே இருப்பார். உங்களை போஷிப்பார், இனியும் போஷிப்பார், இதுக்கு மேலேயும் போஷிப்பார், இப்பொழுதும் போஷிப்பார். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவை நம்பி வந்த பிறகு என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்காது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டாம். கிறிஸ்துக்காக நீங்கள் ஓடுகின்ற பொழுது கிறிஸ்து உங்களுக்கானதை கொடுப்பது அது என் நிச்சயம். வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களுக்கு தேவன் அளவில்லாமல் ஆசிரிப்பார். இந்த பூமியில் உள்ள புதையல்களை உங்களை கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்வார். தேவனை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. வார்த்தை சொல்கின்றது, அவர் எங்களை தப்பு வைத்தார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இன்னமும் தப்பு வைப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை சவுல் பழிவாங்க முற்பட்ட பொழுது தேவன் தப்பு வைத்தார், தப்பு வைக்கின்றார், இனியும் தப்பு வைப்பார். ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கையால் சாகக்கூடாது என்று தாவீது ராஜா ஓடி ஒழிகின்றார். அதே போலவே தேவன் தாவீதோடு கூட இருந்து அபிஷேகப்பட்ட மனுஷனால் உயிர் போகாதபடி காத்து கொள்கின்றார். அதுக்கு பின்பாக சவுல் ராஜா கொலை செய்யப்படுகின்றார். கொலை செய்தவரை தாவீது தேடி சென்று கொலை செய்கின்றார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை தேவன் காப்பார்,
காத்து கொண்டே இருப்பார், இனியும் காத்திடுவார் என்பதுதான் அது என் நிச்சயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருக்கள் அல்லது மனிதனுடைய சூழ்ச்சிகள் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு முன்னின்று நேர்த்தியாய் முறியடிப்பார். அதை நம்பினர்களாய் அதை விசுவாசத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது இந்த அற்புதத்தையும் அடையாளத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதான் அது என் நிச்சயம். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் வார்த்தையில் எந்த அளவிற்கு உண்மையும் உத்தமத்தோடு பலப்படுகின்றோமோ அந்த அளவிற்கு நாம் ஒரு ஜெயத்தை காண முடியும். இந்த உலகம் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் ஒரு ஜெயத்தை காண முடியும். கோலியாத்தை எதிர்த்து ஒரு படையே திரண்டு போனது. அவனுடைய யுத்தத்திற்கு எதிராக எவராலுமே நிற்க முடியவில்லை. சிறு பையனாக தாவீது அந்த இடத்திலே வருகின்றான். ஒரு கூழாங்கலை எடுத்து கோலியாத்தை தகர்த்தெறிகின்றார். ஹல்லேலூயா. இது போலதான் மழை போன்ற பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டாலும் அது பனி போல மாற செய்வார் ஆண்டவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்றவர்கள், அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள், அது இது எனக்காகத்தான் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்புகின்றவர்கள் கட்டாயம் இதனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு சம்பூர்ணம் இல்லை என்று நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கின்றார், மகனே மகளே, இனி பயப்படாத, என் வார்த்தையை நீ விசுவாசி, உன் இருதயத்தில் சிருஷ்டி, எனக்குள்ள நீ வாழ கற்றுக்கொள், அப்பொழுது நீ என் மகத்துவத்தையும் என் ஐஸ்வர்யத்தையும் காண்பாய் என்று சொல்லி அந்த விசுவாசத்துக்குள்ளாக எந்த ஒரு மகன் மகள் வருகின்றார்களோ அப்பொழுது அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். தேவனை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் சீர்கட்டு போனது இல்லை. மீண்டும் மீண்டுமாக நான் உங்கள் மத்தியிலே அழுத்துகின்றேன். விசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிகள். அவர் ரொம்ப நல்ல தேவன். அவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற தேவன். நம்முடைய ஜெபத்தை காது கொடுத்து கேட்கின்ற தேவன். அவர் நம்மை காண்கின்ற தேவன். பிதாவினிடத்தில் அதிகமாக நம்மை குறித்து பேசுகின்ற தேவன். அவர் நம்மை விசாரிக்கின்ற தேவன். அவர் நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்துகின்ற தேவன். அவர் நம்மை கரம் பிடித்து தூக்குகின்ற தேவன். நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் சமூகத்தை பார்த்தும் சமாதானம் கொள்கின்ற தேவன். என் பிள்ளைகள், என் மகன், என் மகள், என் சந்ததி, என் கோத்திரம், என் ஜனங்கள் எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த ஆனந்த களிப்பாக இருக்கின்ற சொல்லி தேவன் மிகுந்த ஒரு சந்தோஷத்தோட பூரிப்படைகின்றார். நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள உண்மையோட உத்தமத்தோடு ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது தேவன் இந்த ஒற்றுமையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகின்றார். ஏப்பா, என் பிள்ளைகள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க, எனக்குள்ள அவங்களுக்குள்ள எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு சொல்லி பரலோகத்தில் பிதாவோடு சொல்லி சந்தோஷம் கொள்கின்றார். தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்கள், விசுவாசிக்கின்றவர்கள், அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் தான் இந்த சத்தியம் புரியும். எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளாலாம் போதிக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லி. நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மை என்று சொன்னால் கட்டாயம் உங்களையும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அந்த வார்த்தையை நம்பணுங்க. ரச்சித்தா மட்டும் போதாது, நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. கிறிஸ்து என்னை தேடி வந்தார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அவர் என்னை இன்றும் நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாமல் தேற்றுகிறார் என்று அறிக்கையிட வேண்டும். அந்த அறிக்கை தான் உங்களை அடுத்த கடத்துக்கு கொண்டு செல்லுது. அந்த விசுவாச பிரமாணங்களை நீங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது, அந்த விசுவாச பிரமாணங்களை நீங்கள் உட்கொள்கின்ற பொழுது, அந்த விசுவாச பிரமாணங்களை நீங்கள் கடைப்பிடிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படுகின்றது. கிறிஸ்துவை உண்மையை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வெளிச்சத்தை தான் பிரவேசிப்பார்கள். அவர்கள் இருளை விரும்புவதல்ல. இருள் பாவத்தை குறிக்கின்றது, வெளிச்சம் நீதியை குறிக்கின்றது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த மகத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொண்டுகிற போது அவர் உங்களுக்கு எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். உங்களை எல்லா பாடுகளுக்கும் உங்களை தப்புவிப்பார். இனி வரும் சூழ்ச்சிகளுக்கும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அதை நம்புங்கள், அதை விசுவாசிங்கள். அந்த வார்த்தைக்குள்ளாக நீங்கள் நினைத்திருங்கள். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு வாக்கு தத்தம். அது மாத்திரமல்ல, இந்த 12வது நாள் தியானத்திலே தேவன் இவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதை விசுவாசிங்கள், அதை பூரணப்படுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசைப்பராக நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தாவே எங்களை தப்பு வைக்கிறீர், தப்பு வைத்து கொண்டிருக்கின்றீர், இனியும் தப்பு வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே உம்முடைய வசனத்தின் நிமித்தமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆரோக்கியப்படுத்தும், எங்களை சத்துவப்படுத்துவீராக.
நாங்கள் இந்த வார்த்தையை மற்ற ஜனங்களோடு பகிர்ந்து கொண்டு உமக்கும் உடைய ராஜ்யத்திற்கும் சாட்சியாய் விளங்க உதவி செய்யும். எங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தியானமானது இன்றோடு விட்டுவிடாமல் எத்துணை பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள் வந்தாலும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கும் அந்த உத்வேகத்தை எங்களுக்குள்ளே சிருஷ்டிப்பிறாக. பிரச்சனை பாடுகளை கண்டு பின்வாங்கி போகாமல் என் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து என்னை நடத்துகின்றார் என்ற வாஞ்சையை எங்களுக்கு கொடுத்து எங்களை உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் ஒன்றும் தேறினவர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் பண்டிதர்கள் அல்ல. உம்முடைய சமூகத்திலே ஒரு புல்லுக்கு ஒப்பான ஒரு மனுஷர்கள். எங்களை நீர் கரம் பற்றி தூக்கினரே, உமக்கு நன்றி ஐயா. எங்களுக்கும் இந்த நல்ல வாழ்வு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஐயா. ஆகவே இனி ஒரு நாட்களில் நாங்கள் உமக்காக பக்தி வைரக்கமாக எழுந்து பிரகாசிக்கவும் ஆத்தும அறுவடையை நேர்த்தியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்களை காண்கின்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள உதவி செய்யும். தடைகள் மாறட்டும், இன்னல்கள் மாறட்டும், இக்கட்டுகள் மாறட்டும், சஞ்சல்கள் மாறட்டும், தவிப்புகள் மாறட்டும். பிள்ளைகளுடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் நீங்க செய்து சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அவர்களுக்கு நீங்கள் நிழலாக இருந்து போசியும் பாதுகாத்துக்கொள்ளும் நடத்துவீராக. கற்பத்தின் கணிக்காக செபிக்கின்ற ஜனங்களுடைய நிந்தையை இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. அவர்களுடைய நிந்தையிலிருந்து காத்துக்கொள்ளும், வேதனையிலிருந்து தப்புவையும், பிரச்சனையிலிருந்து விடுவித்து தாய் போல தேற்றி தகற்போல ஆற்றுகிறாக. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஜனங்கள் எல்லோரும் சுகித்து வாழ உதவி செய்யும். நாங்கள் 11 நாட்கள் நிறைய பெற்றுவிட்டோம். இந்த 12வது நாட்களிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கிட்டோம். கர்த்தாவே, 5 நாட்களாக உம்முடைய வார்த்தையை வெளியே கொண்டு வர முடியவில்லை. அதற்காக உம்முடைய சமூகத்தை நான் மன்னிப்பு கேட்கிறேன் தகப்பனே. இனி ஒரு நாட்களில் நேர்த்தியாய் வீடியோக்கள் பதிவு செய்யவும், அதை டெலிகாஸ்ட் செய்ய எங்களுக்கு உதவி புரியுங்க. யாருக்கும் இந்த தீங்கும் வரக்கூடாது. எல்லோரையும் உடைய சமூகத்தை பாதுகாத்துக்கொள்ளும். என் ஜனங்களை இந்த மாதம் கண்ணின்மணியைப் போல பாதுகாப்பை நடத்தி ஆசிரிப்பராக. முற்றிலுமாக உடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூஞ்சிகள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து விசுவாசிங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் பூர்ணப்படுங்கள். கட்டாயம் கிறிஸ்து நன்மை கண்டுகொள்கள். கர்த்தர் தாமே நம்மிடம் வாசிப்பாராக. ஆமேன்.